கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீதம் புஸ்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஊக்கமான ஜெப ஜீவியத்திற்கு தேவ சமூகமும் தேவ பிரசனமும் மிக மிக அவசியம். ஜெபிக்கும் முன்பாக தேவ பிரசனத்தை எதிர்பார்க்க வேண்டும். தேவ பிரசனத்தை கொண்டு வருகிற விதத்தில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடி நாம் போற்ற வேண்டும். அப்பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் இறங்கி வருவார். அவருடைய மகிமை இனிமையாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்பொழுது தேவ சமூகத்தின் ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, பழைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில சில பேரை நாம் பார்க்கும்போது இப்படியாக செய்வார்களாம். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பெரிய பெரிய நற்செய்தி கூட்டங்களிலே பிரசங்கிப்பதற்கு முன்பாக உள்ளம் உருகி ஒரு பாடலை பாடுவார். அந்த பாடலை ஆரம்பித்ததுமே வெள்ளம் போல் கர்த்தருடைய பிரசன்னம் இனிமையாய் இறங்கி வருமா. டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் தன்னுடைய அக்கார்டினை எடுத்துக்கொண்டு, தேவனே நீர் எவ்வளவு பெரியவர் என்று இசைக்கருவியை மீட்டி ஆரம்பித்தவுடன் கர்த்தருடைய இனிய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளுமா. சவுலுக்கு இருந்த பொல்லாத ஆவியை துரத்த வேண்டும் என்றால் தேவ பிரசன்னம் இறங்கி வர வேண்டும் என்று உணர்ந்த தாவீது தன் கிண்ணறத்தை எடுத்து பாட ஆரம்பிப்பார். தேவ பிரசன்னம் இறங்கி வருவதனால் சவுல் விடுதலை பெற்று சுகமடைவார். நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? சில இடங்களில் முழங்கால் படியிட்ட உடனே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். சில வீடுகளில் ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நிரம்பி இருக்கும். காரணம், அங்கே தேவ பிள்ளைகள் ஆராதித்து கர்த்தரை துதிப்பதால் அங்கே எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் காணப்படும். ஆனால் சில வீடுகளில் இருளும் அந்தகாரமும் நிரம்பி இருக்கும். ஜெபிக்க முடியவில்லை, ஆவில் போராட்டம், உள்ளத்தில் ஒரு கலக்கம், ஜெபிக்கிற ஜெபம் கூரை தாண்டி போறதில்லை என்கிற உணர்வு, ஜெபிக்க வார்த்தைகளே வராது. தேவ பிள்ளைகளே, ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்னால் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும்படி கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆவியானவரை வரிந்து அழைத்து அவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு மல்லிகை மலரை எடுத்துக்கொண்டால் அந்த மலரை சுற்றிலும் இனிமையான வாசனையின் பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறது. ஒரு காந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காந்தத்தை சூழ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. மலேசியா, சிங்கப்பூரில் டோரியான் என்ற ஒரு வகை பழம் உண்டு. அந்த பழத்தின் வாசனையை யாராலும் மறைக்கவே முடியாது. அந்த வாசனை உள்ளத்தை எல்லாம் கவர்ந்து இழுக்கும். அதுபோல ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும். தேவ பிரசன்னத்தையும் தேவ மனுஷனையும் பிரிக்கவே முடியாது. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, நீங்கள் எதை இழந்து போனாலும் தேவ பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது. தேவ பிரசன்னத்தை கெடுக்கிற பாவத்தையும் மீறுதலையும் துன்மார்க்கத்தையும் உங்களை விட்டு அகற்றி அவ்வப்போது தேவ சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்பொழுது தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய உள்ளத்தில் பெற முடியும். குடும்பத்திலும் ஆனந்த களிப்பு உண்டாகும். யாத்திராவும் 33:14 வாசிக்கும் போது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால தேவ பிரசன்னம் எப்போது ஒரு மனிதனை, ஒரு கிறிஸ்தவனை, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நிரம்பி இருக்கவே வேண்டும். அந்த வீடு துதி, பாடல், ஆராதனை, ஜெபத்தில் இருக்குமானால் அந்த வீட்டுக்குள் தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ மகிமை வெளிப்படும். ஆனால் இதெல்லாம் இல்லாவிட்டால் அங்கே இருளும் அந்தகாரமும் தாக்கும். அதனால உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்ச நித்திய பேரிமும் உண்டு என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான்.
இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.